Thunder is going to come, I guess. Now let's go to school. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். ஸோ என்னோடய சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அது கூடவே மக் ப்ரௌனி ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். கிச்சனுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணுறது தான். ஸோ எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிடுறேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பிரியாணி ரெசிபீஸ் நான் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட் மற்ற கண்ட்ரியோட ரெசிபீஸ் கூட நான் கொஞ்சம் பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபீஸ் வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்து அண்ட் பர்ஃபெக்டாக வந்த ரெசிபீஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கனோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி சாம்பார் தான் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஜியா பார்த்தீங்கன்னா தவக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்கார வச்சேன்னா அங்கேயே இருப்பாள். இப்போல்லாம் மேடம் வந்து கிச்சனுக்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஹை சேரில் உட்கார வச்சுட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். எங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மொத்தமாகவே தால் வந்து குக் பண்ணிக்கிறேன். ஜியாவுக்கு நான் வந்து இதுலேருந்து சாம்பார் எடுக்கிறனால என்ன பண்ண போகிறேன்னா வெறும் சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இதை நான் வந்து ஒரு 3 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த தால் குக் ஆனதுக்கப்புறம் ஜியாவுக்கு தேவையான அளவு பருப்பு மட்டும் எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து நான் மத்தியானம் லஞ்சுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து துணி வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது ட்ரையர் மட்டும் போட்டுற போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து ராகி கஞ்சி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி ஒரு நாள் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வந்து ட்ரை பண்ணுவேன். எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கார்லிக் ப்ரெட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கார்லிக் ப்ரெட் வந்து ஜாராக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 பல்லு பூண்டு வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோன்னு கொத்தமல்லியும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆரிகனோவும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். இல்லைனா வந்து ப்ரெட் டோஸ்டரில் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஏர் ஃப்ரையர் இல்லைனா ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவனில் கூட ஒரு 2 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எக் பைட் செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், கேப்சிகம், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் குழிப்பணியார பேனை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் இல்லைனா வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம்.
ஜாராவோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட்டு, இது கூடவே வந்து எக் பைட்ஸும் வச்சுருக்கேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி டீ போட்டிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கூடவே வந்து இஞ்சி டீயும் குடிச்சிடலாம். ஸோ இது ஒரு வீக் டே தான் இது. ஜாராக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ ஜியாவுக்கு மட்டும் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜியாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் மார்னிங் குக் பண்ண விசில்ஸ் எல்லாமே இருக்கும் சிங்கில். ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீடை வந்து வேக்யூம் போடணும். என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக லன்ச் வேலையும் நான் பண்ணிட்டேன். பிசிபெல்லாபாத் தான் பண்ணேன். பிசிபெல்லாபாத் அண்ட் அது கூடவே வந்து ஃபிஷ்ஷு வந்து ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், அது மட்டும் ஃப்ரை பண்ணிட்டேன். ஜியாவும் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேக்யூம் போட்டேன், வீடும் க்ளீன் ஆகிடுச்சு. நான் வேக்யூம் போடும்போது பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே ஜாரா இங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டே இருப்பாள். ஸோ நான் வந்து சாம்பார் பண்ணலான்ட்டு இருந்தேன். நான் மொத்தமாக பிசிபெல்லாபாத் பண்ணிட்டேன். ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாலில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாமே போட்டு குக் பண்ணி அவளுக்கு ரைஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சு விசில்ஸும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சரி சும்மா டிவி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உட்காந்துருக்கோம். வாங்க 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 சித்திக்கணுமா சித்திக்கணுமா மம்மிட்ட வாங்க தரக்க வாங்க மம்மிட்ட வாங்க தரக்க வாங்க மம்மிட்ட வாங்க அப்படி இல்லடா. ஜரக்கவா ஐயோ ஜாரா அக்கா வராடா. Let's see who wins. சரி ஒரு நிமிஷம் கட்டு, ஒரு நிமிஷம் தள்ளி வைக்க. வந்து குடிச்சிடுவா. அக்கட்ட போ. Let's see who's bottom. சரி கூப்பிட்டு போ. போடா அக்காட்ட போடா தங்கோ. போ கூப்பிடு. ஜியா வாங்க. அக்கா பாருமா, அக்கா போ. வாங்க வாங்க நான் தரேன், மம்மி தரேன். அக்கா அக்கா உச்சோ அக்கா அடிக்க கூடாது, அக்கா அடிக்க கூடாது. புடி 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 புடிச்சுக்கோ, டைட்டா புடி. I know how to care because I know how to. அக்காக்கு தூக்கு தெரியுமா? அக்காக்கு தூக்கு தெரியுமா? No, let me, mommy, leave me alone. I will go. I will show you something. வேண்டாம் வேண்டாம். வேணா சாரம்மா, வேணாம்டா. இருடா. மேகிஸ் பையாக்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ ஒரு மக் ப்ரௌனி ரெசிபி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரா தான் அதை ரெடி பண்ணுறா. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்து மைக்ரோவேவில் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக்லெஸ் ப்ரௌனி தான். Today we're going to make brownie. 2 tablespoons of sugar.
ஸோ இந்த கப்பில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மெஷர்மெண்ட்டே போதும். உங்ககிட்ட மெஷரிங் ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 tablespoon of flour. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா இல்லைனா வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், சாக்லேட் பவுடர் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு பிஞ்ச் சால்ட். It's going to be super salty, right? Little lot of sugar. Little bit baking powder. It's going to make it's going to explode something. Stir it. Next, mixing time. It's going to be like a light one. See, I told you to light one. Next, little bit of oil. 2 tablespoon oil. 2 tablespoon oil. Oil இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். Next, mix. ஸோ ப்ரௌனி வந்து இன்னும் ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்யூப் சாக்லேட் வந்து நான் நடுவில் வந்து வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாக்கோலாவா மாதிரி உங்களுக்கு நடுவில் அந்த சாக்லேட் மெல்ட் ஆகியிருக்கும். பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. மைக்ரோவேவ் ஓவனில் வந்து ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா ப்ரௌனி வந்து நல்லா ரெடி ஆகிடும். இதுவே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வந்து குக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகி வரும். ப்ரௌனி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஹாட்டாக இருக்குடா. ஸோ சாக்லேட் வந்து நம்ம சென்டரில் மட்டும் வச்சனால நம்மளுக்கு வந்து சென்டரில் தான் வந்து அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஸோ டக்குன்னு நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு 2 மினிட்ஸில் ஒரு ப்ரௌனி பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching. Bye. Try this recipe. It's very, very yummy.